சளியை கரைக்கிறதுக்கு வைத்தியம் பார்க்கறத விட நுரையீரலை குணமாகறதுக்கு வைத்தியம் பாருங்கன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது புரியலைங்களா உனக்கு? நுரையீரலில் இருக்கிற சளி எல்லாம் கரைஞ்சி வெளியே போயிட்டு நுரையீரலே மல்லிப்பூ மாதிரி மலர்ந்துடும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நுரையீரல் மல்லிப்பூ மாதிரி அழகாக இருக்குன்னு சொல்ல வரேன், மென்மையாக இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த அளவுக்கு அது சாஃப்டாயிரும், நுரையீரல் புத்தம் புதுசாயிரும். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே. இயற்கை மருந்து என்ற அலை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோதனை நன்றியும் வாழ்த்துதலும். இரும்பல் குணமாகறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மழை காலமாக இருக்குது. இந்த மழை காலத்துக்குலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய எல்லாருக்கும் வரது அப்படின்னா கோல்டு. அது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த பழம் சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள் சாப்பிட்றதுனால கோல்டு வருதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த கமலாரஞ்சு, ஆரஞ்சு, சாத்துக்குடி, பைனாப்பிள், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திராட்சை, இது மாதிரி சீசனில் சாப்பிடாதீங்க. வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் தர்பூசணி, இது மாதிரி சாதம் நிறையா சாப்பிட்றாதீங்க, அப்போல்லாம் சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது இல்லை விஷயம், அதை நம்ம தவறாக புரிஞ்சுருக்கிறோம். சரி, இரும்பல் குணமாகிறதுக்கு ஒரு சில டிப்ஸுகள் சொல்கிறேங்க. இரும்பல் வருதுன்னா நுரையீரலில் சளி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா. சளியை கரைக்கிறதுக்கு வைத்தியம் பார்க்கறத விட நுரையீரலை குணமாகறதுக்கு வைத்தியம் பாருங்கன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது புரியலைங்களா உனக்கு? அதாவது நுரையீரலில் இருக்கிற சளியை வெளியேற்றுறதுக்கு வைத்தியம் பார்க்காதீங்க, நுரையீரலை குணமாக்குறதுக்கு வைத்தியம் பாருங்கள். நுரையீரல் குணமானாவே சளி எதுவும் வராது, புரிஞ்சுங்களா. நுரையீரல் சரியில்லை, அதாவது நுரையீரல் ஸ்ட்ராங்காக இல்லை, ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குது, அதனால் சளி வந்துருச்சு. நுரையீரலை ஸ்ட்ராங் படுத்துருங்க, எவ்வளோ சளி போனாலும் வெளியே போயிடும். அப்போ நுரையீரலை எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம், நுரையீரலை எப்படி குணமாக்கலாம், இல்லை நுரையீரலில் உள்ள சளியை எப்படி குணமாக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வந்துட்டே இருங்க, நுரையீரலில் இருக்கிற சளி எல்லாம் கரைஞ்சி வெளியே போயிட்டு நுரையீரலே மல்லிப்பூ மாதிரி மலர்ந்துடும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நுரையீரல் மல்லிப்பூ மாதிரி அழகாக இருக்குன்னு சொல்ல வரேன், மென்மையாக இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த அளவுக்கு அது சாஃப்டாயிரும், நுரையீரல் புத்தம் புதுசாயிரும். சொல்லப்போனால் பிறந்த குழந்தைக்கு எப்படி நுரையீரல் இருந்துச்சோ அது மாதிரி நுரையீரல் இருக்கும். இதுக்கு நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டு வாங்க. உங்கள் உணவில் சின்ன வெங்காயங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க. துளசி இலை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. கற்பூரவள்ளி இலை உங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. மிளகு உங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ் உங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. தூதுவளை இல்லை உங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுண்டைக்காய் இல்லை, சுண்டைப்பழம், அதாவது சுண்டைக்காய் நல்லா பழுத்து கீழே விழுதுங்களா, அந்த பழத்தை உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க, சரிங்களா. சளியெல்லாம் காணாமல் போயிடும், நுரையீரல் புத்தும் புதுசாயிரும், சரிங்களா. இது எல்லாமே நுரையீரலில் இருக்கிற சளியை எடுத்துகிட்டு நுரையீரலில் புத்தம் புதுசாக ஆரோக்கியமாக குணமாக்கிறதுக்கான மருத்துவ முறைங்க. நிறைய மருத்துவ முறை இருக்குது, இது 7 நீங்கள் கடைப்பிடிங்க. அதாவது இரும்பல், சளி, கோலை இதெல்லாம் சொல்கிறீங்க வைங்க, இதை நீங்கள் குணமாக்கிறதுக்கு வைத்தியம் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சிலர் என்ன நினைக்கிறீங்க, ஐயா சளி வந்துருச்சு, சளிக்கு நீங்கள் வைத்தியம் பாருங்கள். ஐயா கோலை வந்துருச்சு, கோலைக்கு வைத்தியம் பாருங்கள். ஐயா இரும்பல் இருக்குது, இரும்பலுக்கு வைத்தியம் பாருங்கள் இப்படின்னு சொல்லாமல், ஐயா இது எல்லாம் இருக்குது, அதனால் என் நுரையீரலுக்கு வைத்தியம் பாருங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாகவே வைத்தியம் பார்த்தா சரியாயிடும்னு சொல்கிறேன். சளியை குணமாக்க எளிமையான இயற்கையான ஒரு சில வழிமுறைகளை, மூலிகைகளை சொல்லியிருக்கேன். இதை தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். எல்லோருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா. அதனால் நுரையீரலை குணமாக்கினீங்கன்னா உங்களுக்கு சளி வராது, இரும்பல் வராது, கோலை வராது, வீசிங் வராது, ஆஸ்மா வராது, சைனஸ் பிரச்சனை வராது, டிபி வராது, நுரையீரல் புற்றுநோய் வராது, நுரையீரலில் நீர் கொத்துக்காது, எக்ஸட்ரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ சளியை முறிக்கக்கூடிய உணவுகள் நீங்கள் எடுத்திங்கன்னா உடம்பு தன்னைத்தானே குணமாக்கும். முக்கியமாக நுரையீரல் புத்தம் புதுசாக மாறிடும், புரிஞ்சிங்களா. அதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. கண்டங்கத்திரி இருக்குது, ஆடதோடு இருக்குது, வேப்பலை கசாயம் இருக்குது, இப்படி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாமே சளிக்கான மருத்துவமாக மாறும். அதனால் சளி வருதுன்னா சளியை குணமாக்க வைத்தியம் பார்க்காம நுரையீரலை குணமாக்க வைத்தியம் பாருங்கள், எல்லாமே சரியாயிடும்னு சொல்ல வரேன். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.